இன்றைய தினம் தமிழ் கவிதை செம்மை சொற்களை பயன்படுத்துகிறான் என்பதே மனத்துக்கு பெருமிதம் சேர்க்கிறது. மாசரு என்ற சொல்லை ஒரு இடத்துல பயன்படுத்துகிறான் ஔவையார். மாசரு பக்திக்கும். இந்த மாசரு எங்க இருக்கு? ஐம்பெருங்காப்பியத்தில் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, அந்த மாசரு நினைக்கிறான் இல்லையா? எனவே இதெல்லாம் எனக்கு என்ன சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த இளைஞன் நல்ல தமிழை ஆழ்ந்து படித்திருக்கிறான் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலே அவன் எழுதுகின்றான், வையம் முழுவதும் ஒளியை பிளிற்ற 1000 கைகளை பெற்றவன். பிளிற்றுதல் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? கவிதையில எழுதிட்டான் கவிஞன், போய் பாருங்க, கற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் பல்கலைக்கழகங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கிறது. ஒரு 100 வார்த்தைகள் கூட சரியாக எழுத தெரியாதவர்கள் எல்லாம் 100 பக்கங்களுக்கு கவிதை நூல் போடுவது தமிழுக்கு பெருமை சேர்க்காது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழை, மொழி என்பது, மொழியினுடைய இலக்கணமே தெரியலன்னா அப்புறம் என்ன? மொழியை நன்றாக புரிந்து கொண்டு, மொழியினுடைய ஆழ அகலங்களை புரிந்து கொண்டு பிறகு கவிதைக்கு வர வேண்டும். அதுல தெரிகிறது, நல்ல அருமையாக இருக்கிறார்கள். இன்னொன்று சொல்றேன், இதே கவிதை, அகிலமெல்லாம் வணங்கும் ஆறுமுகமே, தன்னருள் ஈந்திடும் நீருமுகமே, நீயன்றி யாரெமக்கு வேறு முகமே, இருக்கையில் ஏதமக்கு ஊறு முகமே. ஔவையவர்கள் பாராட்டினார், உண்மைதான். ஊறு முகமே என்று நெஞ்சில் ஊறக்கூடிய அந்த உணர்ச்சியை உற்சாகமாக அந்த வரிகளிலே ஏற்றி காட்டிய கவிஞன். நான் 2 வரிகளுக்கு மேல போறேன். தன்னருள் ஈந்திடும் நீரு முகமே. இதுல என்ன சிறப்பு நயம் இருக்கிறது? நீருன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன கேட்டான, நீருன்னு கேட்டா, ஒரு பெரிய பெரிய ஒரு இசைக்கலைஞர் கிட்ட கேட்கறாங்க, திருப்புகழ் அடிக்கடி பாடிட்டு இருக்காங்க, இல்ல தருகன் மரளி என்று வருகிறது. மரளினா என்ன? தருகன் மரளி பாட போற மரளி. நல்ல காலம் அவங்க கேட்டாங்க, மரளினா என்ன சார் மீனிங்? நான் சொன்னேன், வேணா அனுப்பி வைக்கிட்டா மரளின்னு. அவங்களை மரளினா புரியல. தருகன் மரளி என்று பாட, மரளி தெரியலையே. எனவே தமிழை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சொல்லுகிறார், தன்னருள் ஈந்திடும் நீரு முகமே. நீரு என்றால் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு என்று. அந்த நீரு பூத்த முகம் என்று சொன்னால் உள்ளே நெருப்பு இருந்தால் தான் வெளியே நீரு பூக்கும். அப்படி உள்ளே நெருப்பு இருக்கக்கூடிய நீரு தன் அருளை எப்படி பெய்யும்? The poetry lies in the juxtaposition of the so-called anachronistic words. உரத்த முணுமுணுப்புக்கள். அப்ப எழுதுறா இல்லையா, அழகிய ராட்சசின்னு எழுதுறா இல்லையா கவிதையாலையா? It is the words, juxtaposed words which are seemingly distant. இது இனம் சேராது என்று நினைக்கக்கூடிய வார்த்தைகளை சேர்த்து காட்டக்கூடிய வித்தையை இந்த கவிஞன் செய்கிறான். அது தவிர இந்த இடம், இன்னொரு இடத்துல பேசுகிறார், புட்டபர்த்தி பாபா பத்தி சொல்லும் பொழுது, அவரிடம் உண்டு அளப்பரிய கரிசனம், கண்ணிரண்டும் காணப்போமோ அத்தகு பெம்மானின் தரிசனம், ஆயினும் பாபாவின் எண்ணத் தராசில் யாவரும் சரி சனம். சரி சமம் என்று எழுதக்கூடியவர் தரிசனத்துக்கு சரி சனம் என்று எழுதுகிறார். இப்போ என்னன்னா, தமிழ்ல வடமொழியை சேர்க்கலாமா ஆங்கிலத்தை சேர்க்கலாமாங்கிறதா கொஸ்டின். Nobody is interested in presenting in its pure form. So it is a choice of the creator, choice of the chiseler, or whom you call as a poet. இன்னொன்று எழுதிருக்காரு, சொல்றேன், விதைக்க வந்தவனின் குலம் கோத்திரம் விசாரித்த பிறகா நெடுவயலில் வளர்கிறது நாற்று, வனசங்களின் நிறை குறைகளை ஆராய்ந்து முடித்த பின்பா முகையை மலர்த்துகிறது காற்று. நான் வரும்போது கேட்ட நிரஞ்சனிடம், விதைக்க வந்தவனின் குலம் கோத்திரம் விசாரித்த பிறகா நெடுவயலில் வளர்கிறது நாற்று, வனசங்களின் நிறை குறைகளை எழுதியிருக்கா. நான் கேட்டேன், ஒருவேளை வாசங்களின் நிறை குறைகளை எழுதியிருக்கியா, இல்ல வனசங்கள் என்று புரிந்து கொண்டு எழுதியிருக்கிறாயா என்று கேட்டேன். வனசம் என்றால் மலர் என்று தெரியும் சார், அதனால தான் எழுதினேன். வனசங்களின் நிறை குறைகளை ஆராய்ந்து முடித்த பின்பா முகையை மலர்த்துகிறது காற்று. முகை என்றால் மொட்டு. வனச எங்க வருது? இயலு சுயலுஜத வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே, உயர் கருணை புரியும் இன்ப கடல். மதியம் உட்காந்துருக்கார், உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உன எனதுள் அறியும் அன்பை தருவாயே, மயில் தகர்க்கல் இடையறந்த கனைகாவல் வனச குரமகளை வந்தி தனைவோனே. திருப்புகழ் வார்த்தை எடுத்து போட்டிருக்கான் 23 வயசு பையன். இதுதான் ஒரு தமிழ் நெஞ்சத்தை வாழ்விக்கக்கூடிய செய்தி நான் நினைக்கிறேன், ஒரு தமிழ் நெஞ்சத்தை குளிர்விக்கக்கூடிய செய்தி என்று நினைக்கிறேன். You see, ultimately everybody can give a thought. A thought can be very big. இப்போ இவர் எழுதக்கூடிய நறுக்கல்கள் எழுதுகிறார்கள். But if you couch your thoughts in the best of the words, that is something phenomenal. How are you going to take your great Tamil to the posterity? Not by writing something very simple and diluted to the nil. It is not.
23 வயசு பையனுக்கு இறை, பொறை, மறை என்ற சொல் தெரிகிறதே, அதை நான் பாராட்டுகின்றேன். பாரதியாருடைய வாழ்க்கை சரிதத்திலே ஐயா நீங்கள் பார்க்கலாம். அவர் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது கணக்கு, பிணக்கு, எனக்கு, உனக்கு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த எதுகையில் இந்த சிறுவன் சொல்லக்கூடாது, முத்தத்தை பற்றி எழுத பிறகு அவர்கள் முற்றும் கிராஜுவேட்டட். எனவே அதை என்ன சொல்றேன்னா, அதுல இந்த இறை, பொறை என்பதெல்லாம் இதே எதுகைகள் முனை முறிவிய, அதாவது முதல் முனையிலே வரும்பொழுது வித்தியாசமாகவும், வாலி அவர்களுடைய பாணி முற்றெதுகை என்று சொல்லக்கூடிய இந்த எதுகைகள் எல்லாம் முற்றெதுகைகளாக அவருடைய செயலில் வருது என்று பார்க்கும்பொழுது அற்புதமான கவிதையாக இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், some thoughts he has given. இதுல இந்த தாய் என்பவள் இருகால் முளைத்து மண்ணில் சஞ்சரிக்கும் தெய்வீகம், ஆலயத்தின் கர்ப்ப கிரகமே அவள் முன்னிருந்த பூர்வீகம். என்ன பூர்வீகம்? சுராஜ் கேட்கிறார், பூர்வீகம் எழுதணுமா, அது வடமொழி இல்லையா என்று கேட்கலாம். ஆனால் முன்பிருந்த பூர்வீகம் என்று சொல்லக்கூடியது காரணம் என்ன என்றால், இந்த தாய் முன்பு இருந்த ஒரு இடம், கோவில் இருக்கிறதே, கர்ப்ப கிரகம், அது அவள் தாய் இருந்த இடம், அது அவளுக்கு தாய் இருந்த இடம், அவளுக்கு தாய் இருந்த இடம் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சொல்லை அந்த கவிஞன் பெய்திருக்கிறான். காலப்போக்கிலே முற்றிலுமாக தமிழ் சொற்களையே பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சியை இந்த இளைஞரிடம் எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போ எழுதியது அவர்கள் சொன்னது போல அருமையா சொன்னார்கள். தந்தையாரிடம் போய் காட்டி இது திருத்திக் கொள்ளவா, அங்கு போய் காட்டி இது திருத்திக் கொள்ளவா என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மைதான். இன்னொன்று சொல்றேன், அவை அவர்கள் முதியோர்களை பற்றி சொன்னார்கள். உண்மையிலே அது கேள்வி. நாங்க என்ன உங்களை கேட்டோம், எல்லாரும் முதியோர்களை பார்த்து என்னங்க என்ன வருத்தப்படுறாங்களா? எத்தனையோ முதியவர்கள் இளைஞரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. இன்னொன்று ஐயா அவர்கள் சொன்னதை நான் சொல்றேன். 125 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பித்த எங்க கல்லூரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா ஹோம், ராமு ஐயங்கார் அவர்கள் ஆரம்பித்த அந்த இடத்துல முதல்ல அது அனாதை இல்லம் என்று ஆரம்பித்தார்கள். அப்போது ராமு ஐயங்கார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அனாதை என்று குறிப்பிடுகிறார்கள், தவறு, இதை இல்லம் என்று குறிப்பிடுங்கள். இட் இஸ் a home for them, it is not an orphanage. Don't use the word orphanage. எனவே வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு என்ற பொருளிலே அவர்கள் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன். எனவே இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்துல சில இடங்களிலே உள்ள அந்த சொற்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கின்றன. இன்னொன்று சொல்றேன், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு அற்புதமான வாக்கு. Some people are like eagle, even though they fly high, their eyes will be concentrated on the flesh down. உயரே பருந்தாக நிற்கிறான் என்று நினைக்காதே, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தரையிலே இருக்கக்கூடிய நிலத்திலே இருக்கிறதுன்னு சொல்லும். இந்த கவிதையில எழுதுகிறார், தேகம் என்பது கரைந்தோடும் மெழுகு, மோகம் என்னும் திகட்டாத இறைச்சியை ஓயாமல் தேடும் ஒரு கழுகு என்று எழுதுகிறார். How this idea has come? It is the idea is ultimately the noblest of the idea. கவிதையில சொல்லக்கூடியது விஜி சீனிவாசன் அவர்கள் சொன்னதாக குறிப்பிட்டு, சுராஜ் அவர்கள் குறிப்பிட்டு நான் கேட்டிருக்கிறேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. காக்கை குருவி எங்கள் ஜாதி தெரியும், ஆனா கோக்க தெரிஞ்சாதானே கவிஞன் என்று சொன்னார். ஆகவே இட் இஸ் ஹவ் யூ ஆர் ஸ்ட்ரிங்கிங் யுவர் வேர்ட்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொன்று நான் நினைக்கிறேன், ஜீவாத்மா பரமாத்மா பற்றி பேசும்பொழுது நடுவில் இன்னொரு கான்செப்ட், சதா சர்வ காலமும் தன்னையே நினைத்தால் அது வெறும் ஜீவாத்மா, இமைக்கும் போதில் அவனை சிந்தித்தால் அது விளக்கொணாத மகாத்மா, தன்னோடு உன்னை சேர்த்துக் கொள்ள எல்லாம் வல்ல இருப்பவன் பரமாத்மா என்று பரமாத்மா ஜீவாத்மா தத்துவத்தின் நடுவில் மகாத்மா என்று ஒன்றை சேர்த்திருக்கிறார். இது எந்தெல்லாம், அதாவது ஆன்மீகம், தத்துவம், இப்படி பல விஷயங்களிலே மனத்தை செலுத்துகின்றவராக சொல்லுகிறேன். என்னென்று சொல்வேன் என்ற கவிதையை, அற்புதமான அந்த கவிதையை பற்றி பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று நறுக்குகள் என்று அவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். முகவரி, அது முதுமையினுடைய முகவரி என்று சொன்னார்கள். இன்னொன்று அவர் எழுதுகிறார், அது சுராஜ் குறிப்பிட்டிருக்கிறார், மனமெல்லாம் பக்தியை வளர்த்து நெடுந்தூரம் பிரயாணம் செய்து கடைசியில் உன்னை பார்த்தவுடன் கரம் கூப்பி வழிபடத் தொடங்கினேன், காவலன் சொன்னான் ஜரிகண்டி ஜரிகண்டி. Everybody understands. You see, there are new forms and attempts. ஆனா கவிஞனுடைய எண்ணம் என்ன என்றால், உங்களை அருகே கூப்பிட்டு செவிகளுக்கு இன்பம் கொடுத்து பிறகு செவி வழியாக செய்தியை உள்ளே செல்வது. நான் சொல்வது உண்டு, கவிதை என்பது காத வழி பயணம் அல்ல, இது காது வழி பயணம். ஒரு புறம் தொடங்கி மறுபுறம் செல்வதற்கா? இல்லவே இல்லை, இருபுறம் தொடங்கி இடையே நிலைப்பதற்கு. அதுதான் உண்மையிலே கவிதை. கவிதை என்பதனுடைய பொருளே உடனே ஈர்க்க வேண்டும், ஈர்த்து அப்போது நிற்கக்கூடாது. நாட் லைக் a cone ice cream, but it should be more sustainable, it should be nutritive for your thoughts. அப்படி கொடுக்கக்கூடிய கவிவரிகள் இருக்கிறதா தேடி பார்த்தபோது பக்கத்துக்கு பக்கம் அது போன்ற கவிதைகளை இந்த இளைஞன் எழுதியிருக்கிறான். இதுவும் தாண்டி இந்த இயேசு பிறப்பை பற்றி எழுதிய கவிதை
இது போன்ற இனத்தன்மை பற்றி அவர் சொன்ன கவிதை, தொழிலாளியை பற்றி அவர்கள் எழுதிய கவிதை, அதுவும் இல்லாத இந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேற்று நடந்ததை நினைவில் கொள்ளாமல் நாளை நடப்பதை கிஞ்சித்தும் எண்ணாமல் இக்கணத்தில் மட்டும் இன்றிருக்க பார்க்கின்றேன், முயன்று முயன்று தோற்கின்றேன். You see, life is all, life throws you challenges. After all, the challenges in life is inevitable, but to be disturbed is optional என்று சொன்னான். To be disturbed is only optional, that is in your hand, but challenges always come. இந்த மாதிரி lofty ideasலாம் ஒரு கவிஞனுக்கு தான் வர முடியும். நல்ல கவிதைகள், நல்ல கவி சொற்கள், நல்ல சிந்தனை வளம், நல்ல சொற்களின் தேர்வு, இந்த தமிழ் வளர்க, தமிழ் ஆர்வம் வளர்க. ஒரு மொழியை நேசிக்காமல் ஒருவன் கவிஞனாக இருக்கவே முடியாது. அது எளிமையாகிறது என்பது அந்த கவிஞனுக்கு வரமாக வந்தது என்று கொள்ளலாமே ஒழிய, மொழியினுடைய நேசிப்பும் மொழியினுடைய ஆளுமையும் ஒரு கவிஞனுக்கு தேவை. அதுதான் முதல் திறன். அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்றாங்கலாம் அப்புறம் ஃபார்ம்ஸ் கேன் பி டிஃபரெண்ட். அது வெண்பால் எழுதட்டும், விருத்தத்தில் எழுதணும், புது கவிதை எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும். ஒரு புது கவிதை எழுதுகிறான், அடுப்பில் தூங்கும் இந்த பூனைக்குட்டிகளை இரவு குளிரில் வெளியே விரட்டி விடாதே, நாம் நாளை சமைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கவிஞன் எழுதுகிறார். இதை எந்த அளவு ஃபார்மெட்ல கொண்டு வருது. பாரதி எழுதிய அக்னி குஞ்சொன்று கண்டேன் உங்களுக்கு தெரியும். செந்தொடையிலே இருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை எல்லாம் எப்படி ஒரு முழுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் இலக்கண ஆராய்ச்சி. ஆனால் இலக்கணத்தை ஒருவன் மீறக்கூடிய நிலையில் தான் கவிஞன் ஆகிறான். இலக்கணத்தை மீறுவதற்கு அடிப்படை மொழியினுடைய ஆளுமை தேவை. இந்த இரண்டும் இந்த இளைஞனிடம் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமான ஒரு மிகப்பெரிய கவிஞனாக பாரதி வழித்தோன்றலுக்கு அப்படியே ஒரு ஊற்றாக வருவார் என்ற நம்பிக்கையை இந்த புத்தகம் நிச்சயமாக என்னுள் விளைக்கிறது. ஆகவே இந்த நல்ல நேரத்திலே அற்புதமான கவியாற்றல் படைத்த, இட் இஸ் ஆல்வேஸ் செட், if you do the right thing, every time is the right time. You don't need to look for good time. So நல்ல நேரத்திலே நீங்கள் பதிப்பித்திருக்கிறீர்கள். இனி நிறைய கவிதைகள் வர வேண்டும். வானமே உனது எல்லை என்ன என்று கேட்டால் உங்களை யாரும் தொல்லை செய்ய போவதில்லை, தேடுங்கள் உங்கள் எல்லையை. ஒவ்வொரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய அந்த விடுதலை என்ற சுதந்திரம் இருக்கிறதே என்று சொன்னால் அதைத்தான் சொல்ல வேண்டும். பாரதி வரிகளிலே சொல்ல வேண்டும் என்றால் அது தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் என்ற அந்த 3 டெஃபினிஷனும் இந்த கவிதை வரிகளிலே முற்றாக இருக்கின்ற காரணத்தால் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். நிச்சயமாக ஒரு அற்புதமான கவிதை தொகுதி எது என்று சொல்லி உங்களிடம் விடைபெறவே. நன்றி, வணக்கம். விறுவிறுப்பான தனது அன்பான பேச்சால் நம்மை மகிழ்வித்த திரு வாவேசு அவர்களுக்கு நன்றி. பாரதி காவலர் திரு ராமமூர்த்தி அவர்கள் நூலாசிரியருக்கு மரியாதை செல்ல விரும்பினார். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். மகாகவி பாரதியார் சங்க தலைவர் திரு காந்தி அவர்கள் பேச வருவார். மேடையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களே, இன்னும் இருக்கின்ற பாரதி அன்பர்களே, இந்த அற்புதமான இந்த கவிதை நூல் பாரதியினுடைய எள்ளுப்பேறு. நான் பாரதியார் சங்கத்தினுடைய தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால் என்னை அழைத்து இங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள். நான் உங்களைப் போல இதை பார்த்து கேட்கத்தான் வந்தேன். இன்னும் புத்தகத்தை அப்படியே தான் வைத்திருக்கிறேன், இன்னும் படிக்கவில்லை. இந்த நிரஞ்சனுடைய வாழ்வு மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும். பாரதியினுடைய எண்ணங்களை எல்லாம் மீண்டும் அடிவெடுத்து தர வேண்டும். பாரதி போல இதுவரை யாரும் எழுதவில்லை என்பதை மாற்றி அவைகளுக்கெல்லாம் உரிமையுள்ளவன் அந்த எள்ளுப்பேரன் தான். நீ எவ்வளவையும் மீறி எழுதலாம், பாரதியினுடைய அதே விளைவுகளை திரும்ப எழுத வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்ட அமைகிறேன். நன்றி, வணக்கம். எழுதுகோல் தெய்வம், எழுத்தும் தெய்வம் என்று வாழ்ந்த எள்ளுப்பாட்டனாரை வணங்கி ஏற்புரை ஆற்ற வருகிறார் நூலாசிரியர் நிரஞ்சன் பாரதி. மேடையில் விற்றிருக்கும் ஆன்றமைந்த பெரியோர்களே, விழாவுக்கு வந்திருக்கும் தமிழ் சான்றோர்களே, என் அன்பு சொந்தங்களே, பாசம் மிகு பந்தங்களே, என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கங்கள். ஒரு செடி நெடிதுயர்ந்து வளர்ந்து ஒரு மரமாகி பூத்து குலுங்குவதற்கு 2 விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒன்று நீரூற்றுகின்ற கரம், மற்றொன்று வளமான உரம்.
ஒன்று நீரூற்றுகின்ற கரம், மற்றொன்று வளமான உரம். ஒரு சாதாரண கவிதை செடியாகிய எனக்கு நீரூற்றுகின்ற கரமாகவும் செம்மையான ஒரு உரமாகவும் இருந்து என்னை வளர்த்து வருவது என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களும் எல்லாரும் தான். குறிப்பாக என்னுடைய பாட்டி பாரதியின் பெயர்த்தி திருமதி லலிதா பாரதி அவர்கள். நான் முதல்ல 16 வயசுலேருந்துலாம் கவிதை எழுத ஆரம்பித்தேன். நான் முதலில் எழுதிய கவிதையை என்னுடைய பாட்டியிடம் சென்று தான் காண்பித்தேன். அதை அவங்க படித்த பிற்பாடு ரொம்பவும் நெகிழ்ந்து போய் என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து பாராட்டினார். அந்த நிகழ்வை என்னால் இன்று வரை மறக்கவே இயலாது. என்பால் அவர்களுக்கு எப்போதுமே அளவிறந்த அன்பும் என் கவிதை திறனின் மீது ஒரு அபாரமான நம்பிக்கையும் அவர்களுக்கு இன்று வரை இருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய தாத்தா திரு PSV சுப்பிரமணியன் அவர்கள், அவர் ஒரு ரிட்டையர்ட் ஹோமியோபதிக் டாக்டர். அவர் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி ஆழ்ந்த புலமை மிக்கவர் எங்கள் தாத்தா. அவர் நாங்கள் செல்லமாக ஷேக்ஸ்பியர் அடிப்பொடி அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். அவர் என்னுடைய கவிதைகளுக்கு ஒரு சிறந்த விமர்சகர். எப்படி ஒரு சிலைக்கு ஒளியின் பங்களிப்பு முக்கியமானதோ அதே மாதிரி என்னுடைய கவிதைகளுக்கு அவருடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் மிகவும் முக்கியமானவை. அவருடைய கருத்துக்கள் தான் என்னை செதுக்கின என்றே சொல்ல வேண்டும். அடுத்து என்னுடைய தாயார் திருமதி சாந்தலட்சுமி பாரதி அவர்கள். இவ்வளவு தூரம் இந்த நிலைக்கு, இவ்வளவு நல்ல நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால், ஒரு கவிதை நூல் வெளியிட்ட அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும் என்றால், என்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஆணி வேராக இருப்பது என்னுடைய அம்மா தான். அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. அவர்களுடைய பங்களிப்பு விலை மதிப்பு இல்லாதது. அடுத்து என்னுடைய தந்தையார் திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள். ஊருக்கே தெரியும், அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு கர்நாடக இசை கலைஞர். அவர்கிட்ட பாராட்டு வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி என்னுடைய கவிதைகளை அவர் பாராட்டுபவர், விமர்சிப்பவர். என்னுடைய கவிதைகளுக்கு இசை வடிவம் கொடுத்தவர் என்னுடைய அப்பா. நிறைய கவிதைகள் என்னுடைய படிச்சுட்டு இது இப்படி இருந்திருக்கலாம், இது இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இப்படி மாற்றிருக்கலாம் அப்படின்னு சுதந்திரமாக வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை சொல்பவர் எங்களுடைய அப்பா. அப்புறம் என்னுடைய பெரியம்மா, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார் எல்லோரும், என்னுடைய நண்பர்கள் குறிப்பாக எல்லோரும் என்னுடைய இந்த நிலைக்கு ஒரு மாபெரும் தூண்களாக இருந்தவர்கள். அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது, கண்டிப்பாக சொல்லணும், என்னுடைய மாமா திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர் தற்சமயம் US இருக்கார். அவர் என்னுடைய கவிதை திறன் அது ஒரு சின்னஞ்சிறு ஒரு தீப்பொறியாகத்தான் இருந்தது. ஆங்கிலத்தில் சேனலைஸ் என்று சொல்வார்கள், அல்லது கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, கிரியா ஊக்கின்னு நினைக்கிறது சரியான தமிழ்